துதிக்கப்பட்ட கால வேலைக்காக ஜெபிக்கிறோம். தேவ கிருபையினால் இரக்கத்தினாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். காலமே தேவ சமூகத்திலே வந்து நிற்க நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், கனப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். சத்துருடைய எல்லா தடைகளையும் நீக்கப்படும், அதிசயங்களை காணப்படும். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் தொடர்ந்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பாடல் ஆராதனை ஆண்டவருடைய ஆலோசனைகளையும் ஜெபங்களையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பாடல் ஆராதனை வீலாவர் நடத்துவார்கள். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாம் கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவோம். இந்த நல்ல நாளை நம்முடைய வாழ்நாளிலே கர்த்தர் கூட்டி தந்திருக்கிறார். அவரை போல் ஒரு நல்ல தெய்வம், அவரை போல் ஒரு நல்ல தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே இருப்பதனால அவரை பாடி அவருடைய நாமத்தை நாம் கீர்த்தனம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை எல்லாரும் பாடி நாம் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவரே, பூவில் எந்த வாழ்க்கை அதில் நீரே போதும், வேறே வேண்டாம் இந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். எருசலேம் குமரிகள் எந்தனை வளைந்துராய், உம்மிலுள்ள எந்த நன்மை நீக்க முயன்றார். எருசலேம் குமரிகள் எந்தனை வளைந்துராய், உம்மிலுள்ள எந்த நன்மை நீக்க முயன்றார். பூரண அழகுள்ளவரே, பூவில் எந்த வாழ்க்கை அதில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டிரே, சம்பூரணமாக என்னை உந்தனுக்கின்றேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டிரே, சம்பூரணமாக என்னை உந்தனுக்கின்றேன். பூரண அழகுள்ளவரே, பூவில் எந்த வாழ்க்கை அதில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை. பூரண அழகுள்ளவரே, பூவில் எந்த வாழ்க்கை அதில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். லோக சுக மென்மை எல்லாம் எந்தனை கவர்ச்சித்தால், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தால். லோக சுக மென்மை எல்லாம் எந்தனை கவர்ச்சித்தால், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தால். பூரண அழகுள்ளவரே, பூவில் எந்த வாழ்க்கை அதில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். நீர்மேல் மோதும் கூமிழை போல் மின்னும் ஜட மோகமே, என்மேல் வந்து வேகமாக மோதி அடித்தார். நீர்மேல் மோதும் கூமிழை போல் மின்னும் ஜட மோகமே, என்மேல் வந்து வேகமாக மோதி அடித்தார். பூரண அழகுள்ளவரே, பூவில் எந்த வாழ்க்கை அதில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை. பூரண அழகுள்ளவரே, பூவில் எந்த வாழ்க்கை அதில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். தினந்தோறும் உம்மிலுள்ள அன்பு என்னில் பொங்குதே, நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. தினந்தோறும் உம்மிலுள்ள அன்பு என்னில் பொங்குதே, நேசரே நீர் என்னை வந்து வேகம் சேருமே. பூரண அழகுள்ளவரே, பூவில் எந்த வாழ்க்கை
வாழ்க்கை அதில் நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக விட்டிட மாட்டேன். பூரண அழகுள்ளவரே, பூவில் எந்த வாழ்க்கை அதில் நீரே போதும் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். லோக சுக மென்மையெல்லாம் எந்தனை கவர்ச்சித்தால், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தால். லோக சுக மென்மையெல்லாம் எந்தனை கவர்ச்சித்தால், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தால். பூரண அழகுள்ளவரே, பூவில் எந்த வாழ்க்கை அதில் நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். தினந்தோறும் உம்மிலுள்ள அன்பு என்றில் பொங்குதே, நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. தினந்தோறும் உம்மிலுள்ள அன்பு என்னில் பொங்குதே, நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. பூரண அழகுள்ளவரே, பூவில் எந்த வாழ்க்கை அதில் நீரே போதும் வேறே வேண்டாம். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். பூரண அழகுள்ளவரே, பூவில் எந்த வாழ்க்கை அதில் நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவரே, பூவில் எந்த வாழ்க்கை அதில் நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். பூரண அழகுள்ளவரே, பூவில் எந்த வாழ்க்கை அது நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்குள் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்குள் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாடலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாடலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். இந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பாதனை அவர் வரும் வரை காத்து கொள்வே. என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பாதனை அவர் வரும் வரை. ஆமே ஆனந்தமே பரமானந்தமே,
சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை காரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை காரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர் உள்ளத்தில் ஆமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. glory ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும். ஆவியானவரே உம்முடைய கிருபை பெருகட்டும், நாள்தோறும் உம்முடைய கிருபை பெருகட்டும். ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கும்படியான கிருபைகளை தந்தீரே. சுவாசமுள்ள யாவும் உம்மை துதிப்பதாக என்ற வார்த்தையின்படி சுவாசமுள்ள ஆண்டவரே எங்களை இந்த நேரத்திலே இந்த நாளிலே உம்மை துதிக்கும்படியான கிருபைகளை தந்தரே. அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கும்படியான கிருபைகளை தந்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய சட்ட நிழலில் எங்களை மூடி மறைத்ததற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த ஆராதனை நாளிலே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் உம்மை ஆராதிக்கும்படியான கிருபைகளை தருவீராக ஆண்டவரே. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் உம்மை துதிப்பதற்கான கிருபைகளை தாங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஒரு நாள் உம்மை துதிப்பதற்கு மறக்காத அந்த கிருபையை ஒவ்வொருவருக்கும் தந்து நீர் நடத்துவீராக. பரிசுத்த ஆவியானவர் நீர் நடத்துவீராக. காலைதோறும் உம்முடைய கிருபை புதிதா இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். உம்மை துதிக்கும்படியான கிருபைகளை தந்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் நாங்கள் கேட்க போற வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதம் ஆக்கி தாரும். வார்த்தை கொண்டு எங்களோடு இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக இந்த கால வேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிறவங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து கனப்படுத்துவாராக.
இந்த நாளிலே நம்ம ஸ்தோத்திரம் இயேசு ஜெபம் பண்ணின நேரங்கள், நம்ம ஏற்கனவே இயேசு ஜெபம் பண்ணின விதங்கள் என்று சொல்லி பல காரியங்களை பார்த்தோம். இப்பொழுது இயேசு ஜெபம் பண்ணின நேரங்கள், எந்தெந்த நேரத்தில் அவர் ஜெபித்தார் என்று நாம் பார்க்கும்போது வேதத்திலே அது ரொம்ப அற்புதமான சமயங்களில் அந்தந்த நேரத்திலே அவர் ஜெபிக்கிற அந்த காலங்களை நேரங்களையும் நாம் தேவ சமூகத்திலே ஒரு 7 விதமான ஜெபங்களை நாம் பார்க்கலாம். நீங்கள் வாசியங்கள் பார்க்கலாம். முதலாவது மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35வது வசனம். வாசியங்கள். மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35வது வசனம். அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. அதிகாலையிலே இயேசு கிறிஸ்து ஜெபிச்சிருக்கிறாரு. அநேக குருடர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அதிகாலை ஜெபங்களை இல்லை, அவங்களுக்கெல்லாம் கிடையாது. ஏன்னா அவங்க ஏற்கனவே குருடராக இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு என்ன இல்லை, அதிகாலை ஜெபம் கிடையாது. இப்போ அதிகாலை ஜெபம்லாம் பைபிளில் இருக்கா அப்படின்லாம் சில பேர் கேட்பாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்லுது, அவர் அதிகாலமே எழும்பி வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் அந்த கண்ணீர் விட்டு கதறி சத்தம் போட்டு நல்ல ஜெபிக்கிற ஒரு அனுபவம். அதுக்கு தான் வனாந்தரத்துக்கு போகிறது. வனாந்தரத்துக்கு போனால் எந்த சத்தமும் யாருக்கும் கேட்காது. வனாந்தரத்தில் பாட்டு கத்தி கதறி நம்ம ஜெபம் பண்ணலாம், எப்படி வேணாலும் ஜெபம் பண்ணலாம். பாருங்க, ஆண்டவர் காலமே வனாந்தரத்தில் போய் என்ன செய்தார், ஜெபம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. காலை ஜெபம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ரொம்ப அவசியமானது. ஸ்தோத்திரம். பிள்ளைகள் முதற்கொண்டு, புருஷன் முதற்கொண்டு, மனைவி முதற்கொண்டு எல்லாருமே காலமே எழுந்து ஜெபிக்க வேண்டியது வேத ஒழுங்கு. இதை கர்த்தர் அருமையாக பண்ணியிருக்கிறார். இதில் ஸ்தோத்திரம். சில நேரங்களில் ஸ்திரீகள் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸ்திரீகள் பண்ணியிருக்கிறாங்க, தனியாக இருக்கிற அந்த சூழ்நிலையில் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் குடும்பமாக இருக்கிறவர்களும் சில நேரங்களில் ஆண்டவருக்கு முன்பாக நின்றிருக்கிறார்கள். ஆரம்ப காலங்களில் இருந்திருக்கிறாங்க. ஆனாலும் அதை ஸ்தோத்திரம் வேதத்திலே ரொம்ப ஸ்தோத்திரம் குடும்பமாய் இப்போ நம்ம பார்க்கும்போது இந்த கொர்நேலிய குடும்பத்தை நம்ம நினைக்கும் போது அவங்கெல்லாம் அதிகாலையில் எழும்பி இப்படி கர்த்தரை மகிமைப்படுத்தின ஒரு விதத்தை தான் அங்கே வேதத்தில் ஜெபத்தில் தரித்திருந்தார்கள்லான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதே போல் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா அவங்களெல்லாம் நம்ம பார்க்கும்போது அவங்களும் அதிகாலையில் நல்லா ஜெபிக்கிறவங்களா இருந்ததுனால தான் கர்த்தர் அவங்க வீட்டையே சபையாக மாற்றிட்டார். அந்த மாதிரி அநேகர் ஜெபிக்கிறவங்க இருந்திருக்கிறாங்க. அதனால கர்த்தர் அந்த நாட்களில் சபைகள் அன்னைக்கு எங்குமே கிடையாது. ஆக வீடுகள் தோறும் தான் அப்பம்பிக்குதல், வீடுகள் தோறும் தான் சபை, வீடுகள் தோறும் தான் ஜெப கூட்டங்கள். அப்போ திருச்சபைகள் அன்னைக்கு ஆரம்பிக்கப்படவில்லை. அதுக்கப்புறம் ஆவியானவர் வந்த பிறகுதான் திருச்சபையெல்லாம் ஆரம்பிக்கப்பட்டது. சோத்திரம். அதற்கு முன்னாடி அவருடைய கிருப வரங்களை வச்சு அங்கங்க திருச்சபைகளை நிறுவினார்கள். ஆகவே இப்பொழுதும் கூட காலையில ஜெபிக்கிற அந்த அனுபவத்தை இயேசு கை கொண்டிருக்கிறார். அதனால கண்டிப்பா நாம எல்லாருமே காலையில ஜெபிக்கணும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் காலையில ஜெபிக்கிற அந்த அனுபவத்துல வரணும். ஸ்தோத்திரம். காலமே ஜெபம் நமக்கு அவசியம். காலையில எப்பொழுதுமே பல கடமைகளை நிறைவேற்றுக்கிறோம். அந்த மாதிரி ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்க வேண்டியது நமக்கு அவசியமா இருக்கிறது. காலைதோறும் ஆண்டுடைய கிருபை புதிதாக இருக்கிறதுனால அந்த புதிய கிருபையை நீங்கள் நானும் கண்டிப்பா பெற்றுக்கொள்ளணும். அதனால இயேசு ஜெபிச்சார் காலமே. அவர் ஜெபிச்சதுனால நாம என்ன செய்யணும், காலையில ஜெபிக்கிற அந்த அனுபவத்துக்கு நேராய் கடந்து வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. காலை ஜெபம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ரொம்ப அவசியம். ஸ்தோத்திரம். அதனால சிலருக்கு பயபக்தி இல்லாதவங்க, ஆண்டவரை மதியாதவர்கள், தேவசித்தம் செய்யாதவர்கள், ஸ்தோத்திரம், அவங்களுக்கு காலை ஜெபத்தை குறித்து அலட்சியம் கிடையாது. ஸ்தோத்திரம். அலட்சியம் இருக்கும், ஆனா அவங்களுக்கு அலட்சியம் இருக்கும், பயம் கிடையாது. கர்த்தரை குறித்து ஒரு பயம் இல்லை, சபையை குறித்து ஒரு பயம் இல்லை. எல்லாம் ஸ்தோத்திரம் அவங்க குடும்பம் மாதிரியே நினைச்சுக்கிறது, அவங்கள மாதிரியே நினைச்சுக்கிறது. அல்லேலூயா. இது ரொம்ப வேதனைக்குரியது. அல்லேலூயா. ஆமா, காலை ஜெபம் ரொம்ப அவசியம். எல்லாரும் ஜெபிக்கணும். காலையில ஜெபிக்காவிட்டால் அது ஏதோ ஒரு வாழ்க்கையில ஒரு குறைய நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்க, காலில் ஒரு காயத்தோடு நின்னா எப்படி இருக்கும்? அதே மாதிரிதான் அந்த காலை ஜெபம் இல்லாதவங்களாம் ஒரு காயத்தோடு நிக்கிற மாதிரி தான், ஒரு கை கால் இழந்து நிக்கிற மாதிரி தான். ஒரு அலையிலே சொல்லுவோமா? அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் காலையில ஜெபிக்கிற அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும்.
கண்டிப்பாக ஜெபிக்காவிட்டால் நமக்கு அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதம்லாம் இருப்பதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்தது பாருங்க, மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் படிக்க பார்க்கலாம். 6:46 படிங்க. ஸ்தோத்திரம். 6:46. ஸ்தோத்திரம். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட அவர் பின்பு ஜனங்களை எல்லாம் அனுப்பிவிட்ட பிறகு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஒரு ஏறினார். மலையின் மேல் ஏறினார். பாத்தீங்களா, அதிகாலையில ஜெபிக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணார் அப்படின்னா வனாந்தரத்துக்கு போய் ஜெபம் பண்ணார். ஆனா இப்ப பகல் ஜெபம், ஒரு பகல்ல இந்த ஜெபத்தை பண்றாரு. இப்ப ஒரு மலைக்கு போறார். பகல்லையும் ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை அவர் பெற்றுக்கொண்டிருந்திருக்கிறார். அப்போ பகல்ல ஜெபிக்கிறதுக்கு இப்ப மலைக்கு போறார். மலைக்கு போய் ஜெபிக்கிறதுக்காக ஒரு பகல்ல கடன் செல்லுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப பகல் ஜெபம், பகல்ல ஜெபிக்கிறார். அப்ப இது மாதிரிதான் ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஸ்தோத்திரம். காலையில ஜெபிக்க வனாந்தரத்துக்கு போறாரு, பகல்ல ஜெபிக்கிறதுக்கு மலைக்கு போறாரு. ஸ்தோத்திரம். மலையில என்ன வெளிச்சம், ரொம்ப நிழல் இருக்குமா அப்படின்னா அந்த நாட்களில் மரம் செடி கொடி மலையிலலாம் இருந்திருக்கிறது. அதில் ஒரு வாரத்தில் அவன் வந்து ஜெபிச்சிருக்கிறான். அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே அந்த அருமையான மலையில் ஏறி போய் ஜெபிக்கிறதுக்கு அவர் பகலில் ஏறி போகிறார். பார்த்தீங்களா, காலையில் வனாந்தரத்துக்கு போகிறார், பகலில் மலைக்கு போகிறார். இப்படி ஆண்டவர் வந்து ஜெபத்தை வந்து அவர் விடலை. அவர் மாறி மாறி ஜெபிக்கிறார். ஸ்தோத்திரம். மாறி மாறி ஜெபிக்கிறார். ஸ்தோத்திரம். அப்போ இந்த பகலில் கூட நீங்கள் நிறைய பேர் ஜெபிக்கிறதுக்கு வருவாங்க. ஆனால் ஸ்தோத்திரம், காலையில் தான் ஜெபிக்க நிறைய பேரால் முடியாது. சில பேர் பகலில் நேரம் இருந்தும் ஜெபிக்க மாட்டாங்க. ஸ்தோத்திரம். ஜெபிக்கிறதுக்கு நல்ல நேரம் கொடுத்துருக்கிறார். 24 மணி நேரம் கொடுத்துருக்காரு. பகலில் 12 மணி நேரம் இருக்குது. ஆனாலும் என்ன செய்யறது இல்லை, ஜெபிக்கிறது இல்லை. ஜெபிக்கிறதுக்கு நேரம் கொடுத்தும் கூட அதை வந்து பயன்படுத்துகிறது இல்லை. அல்லேலூயா. ஆமாம், அநேகருடைய வாழ்க்கையில் ஜெபம் என்று சொல்லுகிறதே கிடையாது. ஸ்தோத்திரம். அப்படியே ஜெபிச்சா கூட ஏதோ கடமைக்கு ஒரு சின்ன ஜெபத்தை பண்ணிட்டு இருந்துருவாங்க. ஆனால் தேவ சித்தத்தின்படி ஸ்தோத்திரம், வேதத்திலே சொல்லப்பட்ட ஸ்தோத்திரம், அவர் மலைக்கு ஏறினார் என்று சொல்லுகிற அந்த அனுபவத்தை எதை குறிக்கிறதுனா ஒரு திருச்சபையில வந்து ஜெபிக்கிற அந்த அனுபவத்தை தான் குறிக்கிறது. சில பேருக்கு ஸ்தோத்திரம் இருக்கிற இடத்திலேயே ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை விட நேரங்கள் காலங்கள் இருக்கும்போது திருச்சபைக்கு சென்று ஜெபிக்கிற அந்த அனுபவம் தான் நமக்கு பெரிய ஆசீர்வாதம். அதனால பகல் காலங்களில் தேவ பிள்ளைகள் திருச்சபைகள் பக்கத்தில் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அவங்கவுங்க சபைகளுக்கு சென்று நீங்கள் சபையில் போய் ஜெபிக்கிறது தான் ஒரு ஆசீர்வாதம். ஏன்னா கண்மலையாகி இயேசு கிறிஸ்து அவர் அங்கே இருக்கிற ஒரு இடம், அவர் அசைவாடுகிற ஒரு இடம். ஆவியானுடைய பிரசன்னத்தை நம்ம நினைவு கூர்ந்து நம்ம திருச்சபையில் போய் நல்லா ஜெபிக்கணும், கட்டுகளை உடைக்க ஜெபிக்கணும். ஸ்தோத்திரம். இப்படி யாருக்குமே அந்த அறிவு கிடையாது. ஸ்தோத்திரம். சபையை ஆண்டவரை கட்டி வச்சிருக்கிறார், இவ்வளோ பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய திருச்சபையில் ஜெபத்தினால் நிரப்பப்படணும், நல்லா ஜெபிக்கணும், சபையில் எப்போதும் ஒரு ஜெபம் நடக்கணும். ஏன்னா அநேகர் வந்து ஆராதனை ஸ்தலங்களை வந்து அதை ஒரு ஆண்டவருடைய ஆலயமா நினைக்கிறது இல்லை. சோதனை ஏதோ ஒரு பொழுதுபோக்கு இடம் மாதிரி நினைச்சிட்டு அதை ஒரு மதிப்புக்குரிய மதிப்பு இல்லாம மரியாதை இல்லாம அப்படி போயிடுவாங்க. சிலருக்கு நல்ல ஞானம் கிருபை இருக்கும், அவங்க ஸ்தோத்திரம் விட மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம திருச்சபைக்கு போய் ஜெபிக்கணும்னா, நான் ஊழியத்தில் இருந்த காலங்களில் பகல்ல வந்து ஸ்தோத்திரம் ஸ்கூல் நடந்துகிட்டு இருந்ததுனால அங்கே ஆராதனை எல்லாம் பண்ண முடியாது, ஜெபிக்கலாம் முடியாது. ஆனால் கர்த்தருக்குன்னு ஒரு ஆலயத்துக்காக நாங்கள் எல்லாரும் ஜெபிச்சு ஒரு ஆலயத்தை கர்த்தர் கிருபை தந்தார். அந்த ஆலயத்தை கட்டி முடிச்சதும் பார்த்தா பகல்ல நிறைய பேர் ஜெபிக்க வராங்க. ஸ்தோத்திரம். நான் இங்கே ஊழியக்காரனா இருந்ததுனால பகல்ல நிறைய பேர் ஜெபிக்க வருவாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கும், பவிங்களா இவ்வளோ நாளா ஜெபமே நடக்காம இருந்தது, ஸ்கூலுன்னு எல்லாம் போயிட்டாங்களே, இப்பதான் நல்லா ஜெபிக்கிறாங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நிறைய பேர் வருவாங்க. ஸ்தோத்திரம். திடீர்னு வருவாங்க, வந்து அவங்க பாட்டை முழங்கால் போட்டு கதறுவாங்க, அழுவாங்க. ஆண்டவரே, சில பேர் ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. சில பேர் நடக்கிற ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. சில பேர் ஆராதனைக்காக ஜெபம் பண்ணுவாங்க. சில புதிய ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. சிலர் அவங்களுடைய காரியத்தை சொல்லி அழுவாங்க. இப்படி நிறைய ஜெபங்கள். நாங்க தான் இருப்பேன் ஆலயத்துல. ஸ்தோத்திரம். அதனால ஆலயத்துல இருக்கிறனால அங்க நடக்கிற ஜெபங்கள்லாம் பார்ப்பேன். பகல் காலங்கள்ல எல்லாம் போராடி வந்து ஜெபம் பண்ணுவாங்க. சில சகோதரிகள் வர்றது தெரியாது, போறது தெரியாது, அவங்க பாட்டுக்கு வருவாங்க, கண்ணீர் விடுவாங்க, கதறுவாங்க, அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி நல்ல ஜெபிக்கிற அனுபவம் எனக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே நல்லா ஜெபிக்கணுங்கிற எண்ணம் வரும். ஸ்தோத்திரம்.
நானும் ஜெபிக்கணுங்கிற என்ன வரும். அப்புறம் நானும் சில நேரத்தில் ஆலயத்துல இருந்து முழங்கால் படியிடுவேன். முழங்கால் படியிட்டு நானும் நல்லா ஜெபிப்பேன். ஜெபிக்கிற அந்த அனுபவத்தை ஜெபம் பண்ணுவேன். ரூம்லயே ஜெபம் பண்ணுவேன், பல இடங்கள்ல ஜெபம் பண்ணுவேன், ஸ்கூல்ல அப்படி அங்க இங்கெல்லாம் மறைச்சு ஜெபம் பண்ணுவேன். டெஸ்க் அடியெல்லாம் போய் உட்காந்து நல்லா ப்ரேயர் பண்ணுவேன். ஆனால் இங்கே ஆண்டவருடைய மகிமையை பார்க்கும்போது எவ்வளவு ஆச்சரியமா பாருங்க. பகற்காலத்துல இயேசு ஜெபிச்சது போல நீங்கள் நானும் ஜெபிக்கணும். அதுக்குதான் ஆண்டவர் நமக்கு ஒரு சபையை கொடுத்திருக்கிறார். சபையில எல்லாரும் கடந்து சென்று சபையில் நம்முடைய குறைகளை அறிக்கை பண்ணி நல்ல போராடி சபைக்காக தேசத்துக்காக நல்ல ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் பெறணும். சோத்திரம். சில அரசாங்க வேலையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் சோத்திரம். சில ஏதோ ஒரு காரணத்துல லீவ் போடுவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்து நிற்பாங்க. சோத்திரம். என்ன சிஸ்டர், என்ன பிரதர், வேலைக்கு போகலையா அப்படின்னு கேட்டா, ஒரு காரியமா இன்னைக்கு நான் லீவ் போட்டேன், சரி இந்த நாள்ல கொஞ்ச நேரம் சபையில போய் ஜெபிச்சுட்டு வரலான்னு வந்தேன்னு சொல்லி வந்து ஜெபம் பண்ணுவாங்க. இதான் அந்த உள்ளத்தின் ஆழத்துல இருக்கிற ஆவிக்குரிய அனுபவங்கள். சோத்திரம். தேவனுடைய ஆலயத்தை ஒருத்தன் தேடி வரானா, ஒருத்தி தேடி வரானா, அவளுக்குள்ள இருக்கிற ஒரு அபிஷேகம் சாதாரணமானதல்ல. அது ஸ்தோத்திரம் பரவலானது, அது மகிமைக்குரியது, அது கனத்துக்குரியது, அது ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்டது. அவங்களுடைய நேரத்துக்கு லீவ் போட்டிருந்தாலும் கர்த்தர் சமூகத்துல வந்து நிக்கிறாங்கன்னா அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதனால நமக்கு கிடைக்கிற நேரங்கள்ல பகற்காலங்கள்ல இயேசு ஜெபிச்சது போல, மலையில ஏறி ஜெபிக்க போனது போல நீங்களும் நானும் நல்ல ஜெபிக்கணும். சபையில வந்து போராடி ஜெபிக்கணும். ஆகவே ஜெபிக்க தடையில்லாத ஒரு இடம் திருச்சபை. அதனால வந்து நல்ல ஜெபிச்சு ஆண்டவருக்காக பல காரியங்களை நாம் நிகழ்த்தக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் மறந்து போக கூடாது. அடுத்தது நீங்க மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நீங்கள் படிக்க பார்க்கலாம். மத்தேயு 4:23. படிங்கள். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சுஸ்தமாக்கினார். 23 சாயங்காலம் ஆன போது வசனத்தை படிங்க. அதுல ஸ்தோத்திரம் சொல்லி இருக்கிறது. சாயங்காலம் ஆன போது ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பாருங்கள், சாயங்காலம் ஆன போது அவர் தேவனுடைய சன்னிதானத்தில் அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். சாயங்கால ஜெபம். ஸ்தோத்திரம். ஆரம்பிச்சிட்டிங்களா? 23 தான் போட்டிருக்கு. ஸ்தோத்திரம். இப்படி சாயங்கால வேளையிலே அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். இயேசு முதலாவது அதிகாலையிலே, அடுத்தது பகல் நேரத்துல, அடுத்தது சாயங்காலத்துல ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். சாயங்கால ஜெபம் அதுதான் 4ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க 4ஆம் அதிகாரத்திலே படிங்க பார்க்கலாம். அந்த ஜெபம் வருகிறது சாயங்காலம். 4ஆம் அதிகாரத்துல வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். 4ஆம் அதிகாரத்துல வாய்ப்பு இல்லை. ஆனா ஸ்தோத்திரம் ஒரு மனம் திரும்புறதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். இந்த சாயங்கால ஜெபம் அங்கே நடக்கிறது, அதையும் நம்ம பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அதனால சாயங்கால ஜெபம், சாயங்காலத்தில் ஜெபிக்கிறது. ஸ்தோத்திரம். நிறைய பேர் இதை பழக்கம் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இருந்த சபையிலே ஸ்தோத்திரம் வேலை முடித்து விட்டு சில பேர் சாயங்காலம் ஆசிரியர்கள், பேங்க் ஆஃபீஸர், ப்ரொஃபஸர்ஸ் இந்த மாதிரி உள்ளவங்க சாயங்காலம் வந்துடுவாங்க. அப்படின்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு கடமைகள் இருந்தால் செய்து முடிச்சுட்டு உடனே என்ன பண்ணுவாங்க, மாலை பொழுதுல சர்ச்சுக்கு வந்துடுவாங்க. எல்லாம் சர்ச்சுக்கு வந்து எல்லாம் போராடி ஜெபம் பண்ணுவாங்க, எல்லாம் உட்காந்து ப்ரேயர் பண்ணுவாங்க, குழுவாக ஜெபம் பண்ணுவாங்க. அந்த தினமும் அந்த ஜெபங்கள்லாம் நடந்தது. இல்லைன்னா சில மீட்டிங்ஸ் போடுவாங்க. மீட்டிங் போட்டு சபையில் இந்த மாதிரி காரியம்லாம் பண்ணும், இந்த மாதிரி காரியம்லாம் செய்யணும்னு சொல்லி சாயங்காலம் ஆன போது எல்லாரும் வந்து ஜெபிப்பாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எடுத்த வாசிங்க. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆன போது அங்கே தனிமையா இருந்தார். மத்தேயு 14:23. 14:23 வெறும் 4 போட்டு. சரி,
அல்லேலூயா. சாயங்காலமான போது அவர் தனித்து ஜெபம் பண்ண மலையின் மேல் ஏறு. மலையிலையா? திரும்பிங்க. அவர் அதுக்கும் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி. ஆமா, பகல் காலத்திலையும் மலையில ஏறுறாரு, சாயங்காலத்திலையும் மலையில ஏறி ஜெபிக்கிறார். சரி, இப்படி அவர் சாயங்கால வேளையில ஜெபிக்க ஏதுவாக அவர் கடந்து செல்கிறார். சாயங்கால ஜெபம் ரொம்ப அற்புதமானது. அதனாலதான் இப்ப நம்ம சபைகள்ல எல்லாம் இப்ப சாயங்காலம் எல்லா சபையிலும் மேக்சிமம் சில ஆவிக்குரிய சபைகள்ல ஜெபம் வச்சிருக்கிறாங்க. நம்ம சபையில சாயங்காலமான ஒரு ஜெபம் வச்சிருக்கிறோம். சோதரன் அந்த சாயங்காலத்துல ஒரு 8 மணிக்கு 7 மணிக்கே நம்ம பண்ணோம். 7 to 10. சில பேருக்கு அது முடியல 7 to 10ன்னு சொல்லி இப்ப 8 to 10 வச்சிருக்கிறாங்க. 8 to 10 வச்சு இப்ப நல்ல ஜெபம் நடந்துட்டு இருக்கு. ஒரு சிலர் வரீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது ஸ்தோத்திரம். சாயங்காலமான போது இதெல்லாம் தேவ திட்டம், தேவ ஒழுங்கு. ஆண்டவர் போன பாதையில நம்ம கடந்து போறோம், அவ்வளவுதான். சோத்திரம். அதனால அவர் சாயங்காலமான போது தேவ சமூகத்துல வந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அதுபோல நீங்களும் நானும் ஜெபிக்கணும். அதனால ஜெபம் இல்லைன்னா ஒன்றும் இல்லை. நல்லா தெரிஞ்சுங்க, ஜெபிக்கணும். சோத்திரம். ஆண்டவர் எந்தெந்த வேலையெல்லாம் ஜெபிக்கிறா, அதிகாலையில ஜெபிக்கிறா, பகல்ல ஜெபிக்கிறா, சாயங்கால வேலையில ஜெபிக்கிறா. அதனால ஒரு சபையில இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் சபை இல்லாத மாதிரி அநாத பிள்ளைகள் மாதிரி இருப்பாங்க. சில பேர் சபையை பயன்படுத்திக்கவும் மாட்டாங்க. சோத்திரம். அநாதைகளை பாத்தீங்களா? அநாதைகளை எல்லாம் அப்படிதான். சோத்திரம். எதுலையுமே ஒரு எனக்கு யாரும் இல்லைங்கிறத அப்படியே அவங்க ஜீவியத்து மூலம் நிரூபிச்சு காட்டுவாங்க. நான் ஒரு அநாதைன்னு சொல்லி கண்ணாப்புனான்னு பேசுவாங்க, கண்ணாப்புனான்னு நடப்பாங்க. காரணம், என்னை நடத்த யாரும் இல்லை அப்படின்லாம் போலீஸ் செயல்படுவாங்க. அந்த மாதிரி அப்படி இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் சபையில் இருக்கிறவங்க ஒரு ஒழுங்குக்கு கட்டுப்பட்டு நம்ம என்ன செய்யணும், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக சபை பற்று உள்ளவங்களா இருக்கணும். அதனால சாயங்காலமான போது ஸ்தோத்திரம் எல்லாரும் அப்படி ஜெபத்துக்கு வர்றது ரொம்ப நல்லது. அதனால நம்ம ஸ்தோத்திரம், தேவனுடைய ஆலயத்தை எந்த அளவுக்கு ஒரு மனுஷன் பயன்படுத்துறானோ தேவன் அந்த அளவுக்கு அவனை பயன்படுத்த ஆரம்பிச்சிருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமா, இதான் உண்மை. கர்த்தருடைய பிள்ளையே, நீ தேவனுடைய ஆலயத்தை எந்த அளவுக்கு பயன்படுத்துறியோ அந்த அளவுக்கு கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். ஏன்னா தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லுகிறார். அதனால கர்த்தர் அந்த இடத்துல தங்கி அவருடைய மகிமையை வெளிப்படுத்துவார். சரி, இது போல சாயங்காலத்திலே ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. அடுத்தது பாருங்க, ஒரு வசனத்தை நாம் படிக்கலாம். ஸ்தோத்திரம். லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம் படி பார்க்கலாம். லூக்கா 6:12. லூக்கா 6:12. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி முழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அப்ப ஒரு வனாந்தரத்துல ஜெபிக்கிறதுக்கு மாத்திரம்தான் காலையில போயிருக்கிறார். அப்ப பகல்ல ஜெபிக்கிறதுக்கு, சாயங்காலத்துல ஜெபிக்கிறதுக்கு, இரவு ஜெபிக்கிறதுலாம் மலை மேலதான் இருந்திருக்கிறார். பாத்தீங்களா? மலை மேலதான் இருந்தார். மலை என்று சொல்லுகிறது ஒரு சபையை தான் குறிக்கிறது, சபையை குறிக்கிறது. அதில் பாத்தீங்களா? சோதரன். வனாந்தரம் என்று சொல்லுகிறதும் ஒரு திருச்சபையை தான் குறிக்கும். சோதரன். அதனால இன்னைக்கு அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம கடந்து வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற சூழ்நிலைன்னா இதெல்லாம் அருகாமையில் இருக்கிறவங்க கண்டிப்பா செய்யணும். அது நமக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபை. சோதரன். அது ரொம்ப தூரத்துல இருக்கிறவங்க ரொம்ப யோசிப்பாங்க, அச்சே நமக்கெல்லாம் பக்கத்துல எல்லாம் போச்சே, நம்ம பக்கத்துல சபையில தேவனை ஆராதிக்க முடியாம போச்சேன்னு சொல்லி ரொம்ப வேதனைப்படுவாங்க. அதனால ஸ்தோத்திரம், சில பேருக்கு ஆண்டவர் லக்கி அப்படின்னு நினைச்சிட்டு எனக்கு கர்த்தர் சபையை கொடுத்தாருன்னு சொல்லி விழுந்து விழுந்து ஜெபிப்பார்கள். சில பேர் அதனாலேயே சபைகள் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்படும், பயங்கர எழுப்புதல் உண்டாகும், அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவாங்க. ஸ்தோத்திரம். ஆனா சிலர் தேவ சித்தம் அறியாதவர்கள் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. தேவசத்தம் அறியாதவர்கள், ஆவியானவரால் நடத்தப்படாதவர்கள் இந்த மாதிரி விஷயங்களை தலையிட முடியாது. ஏன்னா இது ஆவிக்குரிய அனுபவம். இது உலக பிரகாரமான அனுபவம் இல்லை, ஒரு ஆவிக்குரிய அனுபவம். இந்த ஆவிக்குரிய அனுபவத்துல நிறைய பேர் அங்கீகரிக்க மாட்டாங்க இந்த மாதிரி சூழ்நிலை. சிலருக்கு தெரியும், ஆவியில நம்ம ஜெபிக்கணும், இன்னைக்கு கர்த்தர் ஏவுறாரு, நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி வந்து ஜெபிப்பாங்க. எனக்கு நிறைய சகோதரிகளை தெரியும். ஏன்னா அவங்க எல்லாம் நல்லா ஜெபிக்கிறவங்க. சோதரன். ஒரு காலத்துல அவங்க அந்த குடும்பம்லாம் இந்த நிலைமைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அதுல முக்கியமான ஒரு பங்கு, அவங்களுடைய பங்கு என்ன பங்குன்னா அவங்க ஜெபிப்பாங்க. பாருங்க, நான் நிறைய சகோதரிகளை பார்த்திருக்கிறேன். சகோதரி, நான் ஊழிய ஆரம்ப காலத்துல அந்த பயிற்றுவிக்கப்படும் பொழுது அநேக சகோதரிகள் வந்து பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபிப்பாங்க. ஆனா அதே சில நேரங்கள்ல தூரத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது.
வந்து ஜெபிக்க முடியாது. அதனால அருகாமையில் இருக்கிற எல்லாருமே வந்துருவாங்க பாருங்க. சோத்திரம் அதிகாலையில வருவாங்க, பகற்காலத்துல வருவாங்க, சாயங்காலத்துல வருவாங்க. சோத்திரம் சில சகோதரர்கள் இரவு நேரத்துல வருவாங்க, இரவெல்லாம் போராடி ஜெபிப்பாங்க. நாங்கெல்லாம் ஜெபிக்கும் போது சாயங்காலத்துல ஒரு டீம் வந்துட்டு போயிடுவாங்க, இந்த ப்ரொஃபசர்ஸ் அந்த மாதிரி உள்ளவங்க எல்லாம் வந்துட்டு போயிடுவாங்க. ஆனா இரவு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள், ஒரு பல வியாபாரம் பண்றவங்க, பல சூழ்நிலையில இருக்கிறவங்க எல்லாம் வருவாங்க. வந்து நாங்க எங்களோடு சேர்ந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. அப்ப அந்த ஜெபத்துல நாங்க என்ன பண்ணுவோம்னா, போய் முழங்கால் படிக்கிற அந்த நேரம் தான் நமக்கு தெரியும். முடிக்கும் போது பாத்தீங்கன்னா இரவு 12 மணியா இருக்கும். 8 மணி 8:30 மணி 9 மணிக்கு ஆரம்பிப்போம். ஆனா திரும்ப பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் ஜெபிக்கலாம் தான் வருவோம். ஆனா அந்த ஜெபம் நடந்து போற விதத்தை பார்க்கும்போது வரிசையா போயிட்டே இருப்போம். நாங்க பாட்டு ஜெபிச்சுட்டே இருப்போம். அந்த ஜெபம் தான் இன்னைக்கு எங்களெல்லாம் வழி நடத்துன்னு சொல்ல முடியும். ஆமா, அந்த அனுபவங்கள் தான். இல்லைன்னா இந்த வைராக்கியம்லாம் எப்படி கிடைக்கும்? சோதரன் அதெல்லாம் வராது. சோதரன் அந்த நாட்கள்ல கர்த்தர் நல்லா ஜெபிக்கிறதற்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். பயங்கரமா ஜெபிப்போம். அதனால போராடி ஜெபிப்போம். சோதரன் முழங்கால் போட்டோன்னா திரும்ப அந்த முழங்கால ஜெபம் முடியும் போது தான் எடுப்போம். ஆக மொத்தத்துல முழங்கால விட்டு எழும்ப மாட்டோம். ஸ்தோத்திரம். அந்த முழங்கால் 3 மணி நேரம் போவோம், 2.5 மணி நேரம் போவோம், 3.5 மணி நேரம் போவோம், 4 மணி நேரம் போவோம். அது எங்க முழங்கால் எங்க மணல்ல போட்டு ஜெபிப்போம். மணல்ல ஒரு ரவுண்டிங் பண்ணிடுவோம். பாயெல்லாம் போட மாட்டோம், சும்மா அப்படியே மணல்ல முழங்கால் போடுறதுதான். ஆமா, அப்ப அந்த கொள்ளையிலலாம் ஃபுல்லா மணல் தான் இருக்கும். சோதரன் அது ஒன்றும் ஆத்து பகுதி இல்லை, ஆனா அது மணலா இருக்கும். அந்த பகுதி என்னன்னு தெரியல. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல வெறும் மணலா இருக்கும், ஆத்து மணல் மாதிரியே இருக்கும். அதுல கோரைகள்லாம் முளைச்சிருக்கும், அதுலதான் பாம்புலாம் இருக்கும். அது பாட்டுக்கு அது அங்க இருக்கட்டும் சொல்லி நாங்க அது ஓரத்துல உட்காந்து தான் ஜெபிப்போம். எங்களை எதுவும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணாது. நாங்க வரும்போது நடக்கும்போது பாம்பு போகும் வரும், ஆனால் நாங்க ஜெபிக்கும் போது கிட்ட எதுவும் வராது. அப்படி நாங்க நல்லா சேஃப்டியா நல்லா அருமையா ஜெபிப்போம். கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருந்து அந்த ஜெபத்தை வழி நடத்துவார். அந்த மாதிரி இரவு நேரங்கள்ல அப்படி போராடி ஜெபிக்கணும். பல இரவு நேரங்கள்ல சபையில இன்னைக்கு இரவு ஜெபமே கிடையாது. சோதரன் ஏதாவது ஒரு குற்ற உணர்வு, குற்றம் சொல்லிட்டு அநேகர் இரவு ஜெபத்தை ஊத்தி மூடிட்டாங்க. சோதரன் இதுக்கெல்லாம் நமக்கு ஒரு தடையே கிடையாது. இரவு நம்ம போராடி ஜெபிக்கணும். இயேசு ஜெபிச்சாருங்க, அதனால நீங்கள் நானும் ஜெபிக்கணும். ஆமா, இயேசு ஜெபிச்சது போல நீங்களும் ஜெபிக்கணும், நானும் ஜெபிக்கணும். இன்னைக்கு இரவு ஜெபம் இல்லாத சபையா மாறி போச்சு. பெரிய சபையா இருக்கும், கேட்டா இரவு ஜெபம் கிடையாது. சோதரன் பாத்தீங்களா, இரவு இயேசு ஜெபிக்கிறார். இயேசு ஜெபிச்சிருக்கிறார். கேட்டா நம்ம ஆண்டோடைய பிள்ளைன்றோம். அப்ப ஆண்டோடைய பிள்ளைன்னா ஆண்டவர் சொன்ன செய்த மாதிரி செய்யறது இல்லையா? சொல்லுங்க, ஆண்டவர் செய்த மாதிரி செய்யறது இல்லையா? அல்லேலூயா. ஆமா, நல்ல ஜெபிக்கிறவங்களா நீங்க மாறணும். ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள், ஸ்தோத்திரம். அடுத்தது பாருங்க, 5வது ஒரு ஜெபத்தை நம்ம பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 40ல இருந்து 42 வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா, அவரு எந்த நேரத்துல ஜெபிக்கிறார் அந்த ஜெபம் அப்படின்னா, படிங்க பார்க்கலாம். துன்ப நேரத்துல ஆண்டவர் ஜெபிக்கிறார். நல்லா துன்ப நேரம், துன்பப்படுகிற நேரம் அது. படிங்க. பிதாவே, அவர்களை விட்டு கல்லறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல. துன்ப நேரத்தில் இயேசு காட்டி கொடுக்கப்படுகிற அந்த ராத்திரியில பாத்தீங்களா, காட்டி கொடுக்கப்படுகிற நேரம், துன்பம் வருகிற நேரம், துயரம் வருகிற நேரம், முழங்கால் ஜெபம் பண்றார். முழங்கால்ல நின்று ஜெபிக்கிறார். பாத்தீங்களா, இதுதான் கர்த்தருடைய பிள்ளைய ஜெபிக்கிற அனுபவம் நம்ம பெறணும். சோத்திரம். துன்பம் வரும்போது சுருண்டு கிடக்க கூடாது. சோத்திரம். முழங்கால நிக்கணும். துன்பங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, பிரச்சனைன்னு ஒண்ணு நமக்கு வந்துருச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? முழங்கால நிக்கணும். ஸ்தோத்திரம். அதை தான் நம்ம பண்ணணும். கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தாருன்னு சொல்றோம்ல, அது எப்ப நமக்கு அது வாய்க்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முழங்கால் போடும்போது தான். நீங்க முழங்கால் போட்டு பாருங்க, ஸ்தோத்திரம், துன்ப நேரத்துல எல்லாம் இன்பமா மாறிடும். ஒரு அலையிலே சொல்லுவோமா? ஆமா, துன்ப நேரத்துல ஜெபிக்கணும். பிரச்சனை வர நேரத்துல நீங்க ஜெபிக்கணும். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஜெபம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் ஸ்தோத்திரம் அவிதமாக துன்ப நேரத்துல ஜெபிக்கிற ஜெபம், அதுவும் பாருங்க முழங்கால நின்று ஜெபிக்கிறார். துன்பமான நேரம், காட்டி கொடுக்கப்படுற கடைசி நேரத்துல வந்து ஜெபிக்கிறார். இன்னொரு ஜெபத்தை நம்ம படிக்கலாம். 6வது ஜெபம் படிக்க பார்க்கலாம். லூக்கா 9:18 படிங்க. 9:18. பின்பு அவர் தமது சீஷரோட கூட தனித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில்
அவர்களை நோக்கி ம். ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று சீசர்களோடு ஜெபிக்கிற ஜெபம். இப்ப நிறைய பேர் இருக்கிறாங்க, பாஸ்டர்ஸ் ஒரு திருச்சபை நடத்துறவங்க. பொதுவா எல்லாரோட சபையாரோட இணைஞ்சு ஜெபிக்கிற ஜெபம் வேற, சில வீடுகளோடு ஜெபிக்கிற ஜெபம் வேற. ஆனா இங்க சிறப்பா சீசர்களோடு ஜெபிக்கிற ஜெபம். சீசர்கள்னு குறிப்பிட்டவங்க உதவி ஊழியர்கள், இன்னும் அவருக்கு சொல்றதை கேட்கிறவங்க, அவங்களெல்லாம் கூட்டி வச்சு ஒரு ஜெபம் பண்ணணும். சோதனை ஏன்னா இருந்தா தானே, சீசர்கள் இருந்தா தானே ஜெபம் நடக்கும். ஆனா சீசர்கள் இல்லாத சபையில அந்த ஜெபம் நடக்காது. சீசர்கள் உள்ள இடத்துல சீசர்கள்லாம் கூட்டி வச்சு ஒரு முக்கியமானவங்களை எல்லாம் வச்சு ஒரு ஜெபம் நடக்கும். அப்படி ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா இயேசு அதை செய்து கற்றுக் கொடுத்துருக்கிறாரு பாருங்க. அப்போ இணைந்து சீசர்களோடு இணைந்து தனித்து ஜெபம் பண்றாரு. எல்லாரோடும் சேர்ந்து இல்லைங்க, சீசர்களோடு அவருக்கு சொல்றதை கேட்கிற ஊழியத்தில் இருக்கிற அவங்களை எல்லாரையும் சேர்த்து வச்சு ஒரு ப்ரேயர் பண்றாரு. அந்த மாதிரி ஜெபங்கள் இருக்கணும். ஏன்னா ஸ்தோத்திரம், சும்மா நம்ம வேலை ஊழியம் அப்படின்னு ஓடக்கூடாது. இந்த ஜெபமும் இருக்கணும். நல்ல நம்ம கூடி ஜெபிக்கிற அந்த ஜெபம். சோதரன் சீசர்களோடு தனித்து ஜெபிக்கிறார். அவங்கள மாத்திரம் வச்சு ஜெபிக்கிறார், அவங்களுக்காகவே ஜெபிக்கிறார். அந்த ஜெபம் இருக்கணும். நீங்க எத்தனையோ ஊழியர்களா வச்சிருக்கிறோம். ஊழியர்களை வச்சுட்டு நம்ம அப்படியே போங்க போங்க வாங்க அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது. எல்லாரையும் கூட்டி வச்சு ஒரு ஜெபம் பண்ணணும். கூட்டி வச்சு ஜெபம் பண்ணி ஆண்டவர் வெளிப்படுத்துறத அவங்களுக்கு சொல்லணும். அப்படி ஒரு ஜெபங்கள் அப்படி இயேசு பண்ணினார். சீசர்களை அழைச்சிட்டு வந்து 12 சீசர்களையும் அழைச்சிட்டு வந்து அவர் பக்கத்திலே வச்சு ஜெபிக்கிறார். சீசர்களுக்கு பல விஷயங்களை சொல்லி கொடுக்கிறார். பார்த்தீங்களா, பல காரியங்களை சொல்லி கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். இதான் அந்த மாதிரி சீசர்களோடு தனித்து ஜெபிக்கிற ஜெபம். 6வது ஜெபம். இந்த ஜெபத்தை இயேசு பண்ணினார். அப்போ ஒரு திருச்சபை வச்சிருக்கிறவங்க, ஒரு அசிஸ்டன்ட் ஊழியக்காரர்களை வச்சிருக்கிறவங்க கண்டிப்பா என்ன செய்யணும், ஊழியக்காரர்களோடு இணைந்து ஜெபிக்கணும். ஜெபத்துல அப்படி செலவிடப்படுகிற ஒரு ஊழியமா இருந்தா அந்த ஊழியம் நிலைக்கும், இல்லைன்னா நிலைக்காது. புரிஞ்சுக்க வேண்டியதான். ஜெபிக்கிறவங்களுக்கு எல்லாம் கூடுங்க, ஜெபிக்காதவங்களுக்கு ஒண்ணுமே கூடாது. அதனால குடும்பமாக எப்படி ஒரு ஜெபம் பண்றோமோ அதுபோல நம்ம திருச்சபையில் இருக்கிற உதவி ஊழியர்கள், முக்கியமா கணத்துக்குரியவர்கள், நல்ல ஊழியம் செய்யறாங்க அப்படின்னா அவங்க தான் சீசர்கள். ஓடி ஆடி ஊழியம் பண்ற, ஆத்மா ஆதாயம் பண்றது, பல ஊழியங்களை செய்கிறது, நல்ல பாரமுள்ள சகோதர சகோதரிகள் இருப்பாங்கன்னா அவங்களை கூப்பிட்டு வச்சு நல்லா ஜெபிச்சு ஒரு ஆலோசனை சொல்லி. ஏன்னா ஊழியம் செய்தா நிறைய போராட்டங்கள் வரும். சத்ருவை மேற்கொள்ளும் போது நிறைய பிரச்சனைகள் வரலாம். அப்போ அந்த பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கிற ஒரு ஜெபம் தான் சீசர்களை அழைச்சி தனிச்சு ஜெபிக்கிற ஒரு ஜெபம். அந்த ஜெபம் எல்லாருடைய சபைகளையும் எல்லா தேவ ஊழியர்கள் மத்தியிலையும் அந்த ஜெபம் கண்டிப்பா நடக்கணும். சோத்திரம். அது நடந்தா நம்ம எந்த பேயும் தொடர்வதற்கு வாய்ப்பு இல்லை. சோத்திரம். அடுத்தது பாத்தீங்கன்னா இறுதி சிலுவையில ஜெபிக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 23:34 படிங்க பார்க்கலாம். 23:34. லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று ஜெபம் பண்ணார். ஒரு அலையிலே சொல்லுவோமா, சிலுவையில ஜெபிக்கிறார். சோதரா, பிறருடைய குற்றத்தை மன்னி. கடைசி நேரம். சோதரா, கடைசி நேரம். உயிரோடு இருந்த காலங்கள்ல எல்லாருக்காக ஜெபிச்ச தெய்வம் கடைசியா இப்ப என்ன பண்றாரு, உயிர் போகிற நேரத்திலையும் கூட தங்களுக்கு விரோதமாய் போராடின, பிரச்சனைகளை பண்ணின அந்த நபர்களுக்காக அவர் ஜெபம் பண்றாரு பாருங்க. அவர் ஜெபம் பண்றாரு. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த மாதிரி நீங்க எல்லாரும் ஜெபிங்க. அப்படி 7 விதமான ஜெபத்தை கர்த்தர் இந்த இடத்துல ஜெபிச்சிருக்கிறார். நம்ம எல்லாம் பார்த்தோம். நம்ம எந்தெந்த ஜெபத்துல இருக்கிறோம், எப்படி எல்லாம் ஜெபிக்க போறோம் என்பதை நீங்கள் நினைத்து கர்த்தரை மையப்படுத்துங்க. கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக ஜெபிக்கிறோம். ஜெபாவினால் எங்கள் பிள்ளைகளை நிரப்புவீராக. இயேசு 7 விதமான ஜெபங்களை ஜெபிச்சிருக்கிறார். 7 விதமான நேரங்களில் ஜெபிச்சிருக்கிறார். அதுபோல நாங்கள் ஜெபிக்கிறவங்களாக எங்களை மாற்றும், அதிசயங்களை காணப்படும். ஜெபாவினால் தொடர்ந்து எங்களை நிரப்புவீராக. சபைகள் ஜெபாவினால் நிறைந்து காணப்படட்டும். தேவ ஜனங்கள் ஜெபாவினால் நிறைந்து காணப்படட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்களும் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஓகே, காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. காட் பிளஸ் யூ.